சாட்டர்டே மார்னிங் லேசியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஓட்ஸ் வித் ஃப்ரூட்ஸு வச்சு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டாச்சு. பொறுமையாக குளிச்சுட்டு மத்தியானம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே ரைஸ் சாப்பிட்டு போர் அடிக்குது, அதனால ஒரு சேஞ்சுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் சப்பாத்தி தேய்க்கிறது தானே எங்கள் டாஸ்கே, அதனால சப்பாத்தியை ஒழுங்காக தேய்ச்சி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக மாவு டஸ்ட் பண்ணும்போது ஊர் ஃபுல்லாக போட்டு என்னோட கிச்சனையே நார வச்சிருவாங்க. அதனால தான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி டப்பாவில் ஓட்டை போட்டு ஈஸியாக டஸ்ட் பண்ணி தேய்க்கிறதுக்கு போட்டு கொடுத்தேன். ஒரு வழியாக தேக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி மட்டும் இல்லை, சைடிஷ்மே வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆலும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்திக்கு தால் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வித்தியாசமாக பார்ப்பேன். யாரா நீங்கள் சப்பாத்திக்கு போய் தால்லாம் வச்சு சாப்பிட்றீங்கன்னு. ஆனால் டிஃப்ரெண்ட் குசைனை சாப்பிடும்போது அதோட ரியல் டேஸ்டே தெரியுது. அதனால இனிமேல் எந்த ஒரு ஃபுட்டையும் அண்டர் ரேட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே சந்தையும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்தாச்சு. அப்படியே நைட் வந்து தக்காளி தொக்கையும் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன்.